ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை பதிவிட்டு வருகின்றேன் காணொலி வடிவிலே. அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற அழகிய குறள், இன்னா எனைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் புறங்கட் செயல். இன்னா எனைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் புறங்கட் செயல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை காண்போமாக இருந்தால், ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்வில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவர்களிடத்தில் செய்யாமல் தவித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ துன்பங்களை, எத்தனையோ கொடுமைகளை நாங்கள் சந்தித்திருப்போம். எத்தனையோ கெட்ட வழிகளிலே போய் நாங்கள் சீரழிந்திருப்போம். அவ்வாறான ஒரு கொடுமைகளை, அவ்வாறான தீமைகளை, அவ்வாறான கெட்ட செயல்களை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். நாங்கள் உணர்ந்தவற்றை, நாங்கள் அனுபவித்தவற்றை மற்றவர்களுக்கு நாங்கள் அந்த வழியிலே செல்லாமல், அந்த கெட்டவைகளை நாங்கள் அவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னா எனைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் புறங்கட் செயல் என்ற குறளுக்காக கலைஞர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றால் அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். முதலாவது உரையை போன்றுதான் இதுவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு துன்பம் என்று அனுபவித்தவற்றை, கொடுமை என்று அனுபவித்தவற்றை, கெட்டது என்று அறிந்தவற்றை எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற மற்றவர்களுக்கு, எங்களுடைய சகோதரங்கள் அல்லது எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் அதை திரும்ப செய்யாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த பாதையில் சென்றாலும் அவர்களை நாங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும். அவ்வாறான பாதையிலே செல்லாமல் தடுக்கவும் வேண்டும். நாங்கள் அந்த கெட்டவற்றை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்கவும் வேண்டும் என்பதைத்தான் கலைஞரோட உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னா எனைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் புறங்கட் செயல் என்ற குறளுக்காக சாலமன் பாப்பை அவர்கள் சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தீமை எனைத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்கு செய்யாது இருக்க வேண்டும். தீமை என்று நாங்கள் உணர்ந்தால், இது கெட்டது என்று நாங்கள் உணர்ந்தால், இந்த பாதை கூடாது, ஒரு தீய வழியிலே செல்லுகின்றது என்பதை நாங்கள் உணர்ந்தோமாக இருந்தால், அப்பாதையினை செல்பவர்களை, நாங்கள் பாதையில் செல்பவர்களை தடுக்கவும் வேண்டும். நாங்கள் பட்ட துன்பங்களை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சாலமன் பாப்பையோட உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. இன்றைய குறள் அழகான ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. இன்னா எனைத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் புறங்கட் செயல். நாங்கள் பட்ட துன்பங்களை பிறர்கள் அனுபவிக்காதவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு அந்த துன்பங்களை நாங்கள் செய்யாமலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் கண்டிருப்போம், எவன் கெட்டால் எனக்கு என்ன, கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்க வேண்டும். நாங்கள் பட்ட துன்பங்களை இன்னொருவர் சென்றாலும் புதுனம் பார்த்து, வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிப்பவர்களான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். யாரையும் தடுத்து நல்ல வழியிலே வழிகாட்டுவதற்கு மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்கின்றார்கள். இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பட்ட துன்பங்களை, நாங்கள் பட்ட கஷ்டங்களை, நாங்கள் சென்ற கெட்ட வழிகளிலே மற்றவர்களை செய்யாமல் தடுத்து நல்ல வழிகளிலே எல்லோரையும் சமுதாயத்தை நாங்கள் வழிநடத்த வேண்டும். அதற்காக எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவோம். நல்ல ஒரு குறளாக அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.